வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஓவரால் வியூ ஒன்று பார்ப்போம். இப்போ இருக்கிறது ஒரு 3 மந்தோட சார்ட்டு. ஓகே, ஆல்ரெடி இந்த இண்டிகேட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இண்டிகேட்டரில் இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். எப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வருதோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகே, அப்போ 18,625க்கு மேலே 3 மந்தோட கேண்டில் எதுவும் வரல. ஸோ இப்போ இந்த ஒரு 3 மாதத்தோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்தோட வேல்யூவை அது கவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ 1 மந்தில் என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது, அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கேண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டிலும் ஒரு கேண்டிலுக்குள்ள ஒரு கேண்டில் இந்த ஏரியாவில் இருக்குது 20,182. அதனால தான் வீடியோ லாஸ்ட் வீக் போட்டது 20,182 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ 20,182 வருமா, 20,200 அந்த ரேஞ்ச் வருமா அப்படின்னா இதை ஒரு வாட்டி இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக தொடும். இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் வரணும், அதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணுங்கிறது தான் லாஜிக். ஓகே ஓகே, இப்போ இந்த மந்த்லி கேண்டிலில் பையிங்கில் இருக்குது, இது 3 மாத கேண்டில் தான் பையிங்கில் இருக்குது. இந்த 3 மாதத்தில் நடந்த வேல்யூ தான் இது. அது ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே ஒரு எல்லோ கேண்டில், நீங்கள் ஒரு ஒயிட் கேண்டில் அதுக்கு மேலே எந்த வேல்யூ பெரிய வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல ஒரு லைன் வரும். இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு லைன் வந்திருக்கு, இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு லைன் வந்திருக்கு. இந்த லைன்ங்கிறது இதுக்கு கீழே க்ளோஸ்ன்னு வச்சா இந்த இடத்த தொடுங்கிறது தான் லாஜிக். ஓகே, அப்போ இங்கேருந்து கீழே இறங்குனது இந்த கேண்டிலுக்குள்ள அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இட் மீன்ஸ் இதுதான் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக இந்த லெவல் போகும். அது வரைக்கும் அதுக்கு அடுத்த ஒயிட் கேண்டில் எங்கேயோ அந்த சப்போர்ட்டுக்கு அது வந்துடும். ஓகே, அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டில் இருக்கு, இங்கே ஒரு கேண்டில் இருக்கு, இங்கே ஒரு கேண்டில் இருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் கிட்ட வரும்போதெல்லாம் ஒவ்வொரு லைன் வரும். டார்க்காக ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன் வரும். அப்போ அங்கேருந்து மேலேருந்து இந்த கேண்டிலை இது கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டார்கெட்டுங்கிறது வந்துருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு காட்டுறது. ஓகே, இந்த கேண்டில் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு லைன். ஓகே, இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக ஒரு லைன் வரும், இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு லைன் வரும். ஓகே, அப்போ பின்னாடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே சாரி முன்னாடி கேண்டில் அந்த எலெக்ஷனோட கேண்டில், அந்த கேண்டிலோட இந்த கேண்டிலுக்கும் முன்னாடி கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 0.1 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வீடியோலையும் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது திருப்பி அதை சொல்லணும் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் திருப்பி சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த கான்செப்டை உங்களுக்கு புரியணும். ரெண்டாவது, இதில் ஒரு அப்டேட் இருக்குது இந்த இண்டிகேட்டர் பற்றி, நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ இந்த எலெக்ஷன் கேண்டிலுக்கு லோவுக்கு அந்த பாடியோட இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டார்கெட்டுங்கிறது 22,490. ஓகே, 20,500 அப்படிங்கிற டார்கெட் வரணும். இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த கேண்டிலுக்கு மேலே இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் இந்த கேண்டிலோட ஹைட் ஓகே, அப்போ இந்த வீக்லியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் டச் பண்ணும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அது கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு,
இப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுருக்கு, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திருப்பியும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இப்போக்கே வந்து அந்த சைட் வேஸில். அப்போ இந்த கேண்டிலுக்கும் மேலே இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் ஃபர்தராக டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இருக்குது. 24,400. ஓகே, 24,400 தொடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கேண்டிலுக்கும் மேலே அது க்ளோஸ் வச்சதுன்னா 24,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பாடியோட லெவல்ஸ் வச்சுக்கோங்க. 24,332ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் வந்து இந்த க்ளோசிங்க்கும் இந்த கேண்டலுக்கும் ஓகே ஒரு நிமிஷம். ட்ராயிங் டூல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப நாளாச்சு இதை யூஸ் பண்ணி, இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறேன் நான். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஃபோனில் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, எனிவே இங்கே இருக்கு. ஓகே, இந்த கேண்டிலுக்கும் மேலே இந்த கேண்டிலுக்கும் மேலே இந்த கேண்டில் எப்போ வந்து, அதாவது இந்த அடுத்த வாரம் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே இந்த ஒயிட் கேண்டிலுக்கும் மேலே க்ளோஸ் வச்சா டார்கெட் வந்து இந்த பாடியும் இந்த லெவல் 24,400 24,324ங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த கேண்டில் வந்து இதுக்கும் 24,000 கிட்ட வந்து 24,000க்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கேண்டில், இந்த அடுத்த கேண்டில் வந்தோன்னா அந்த டோட்டல் வேல்யூக்காக அந்த நம்பர் மாறும். அப்போ வந்து இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலேன்னா 24,000 இருக்கு. ஓகே, இது வந்து வீக்லியோட கேண்டில். ஓகே, இப்போ டெய்லியில் என்ன சினாரியோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, டெய்லியில் எனக்கு அந்த ஒயிட் கேண்டில் வந்து 18ஆம் தேதி வந்துச்சு. ஓகே, இந்த கேண்டில் வந்து 18ஆம் தேதியே எனக்கு அந்த ஒயிட் கேண்டில் வந்துடுச்சு. ஒயிட் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஒயிட் கேண்டிலை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் வந்திருக்கு. இந்த கேண்டிலை கட் பண்ணோன்னே க்ளோஸ் வச்சோன்னே எனக்கு செல் வந்துடும். இந்த மாதிரி செல் வந்துடும். செல் வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா கேண்டில் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக செல். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு செல் வந்திருக்குன்னா அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது ஃபர்தராக வந்து ஸ்ட்ராங்காக செல் ஆகும். அந்த செல் வந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகும். இந்த 18ஆம் தேதியே எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் வந்து ஒயிட் கேண்டிலை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு செல் வரும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கேண்டில் வந்து ஒரு எல்லோ கேண்டில் அப்படின்னா ஒன்று சைட்வேஸ், ரெண்டாவது ஒன் டைரக்ஷன். இதை வந்து கீழே பாட்டத்தையோ ஹையையோ கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அது அந்த ட்ரெண்டை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கேண்டில் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்தராக இது மேலே அப்படின்னா இது மேலே போயிட்டு திருப்பியும் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வெள்ளை கேண்டிலுக்குள்ளே அதுதான் வந்து இந்த எல்லோ கேண்டிலோட மீனிங். அப்போ வந்து இது சைட்வேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இது கீழேயோ மேலேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு வந்து மிக குறைவு. அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்தாலே நம்ம ஷார்ட் போகிறதையோ லாங் போகிறதையோ தவிர்க்கணும். அப்போ வந்து இதில் எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் போகணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸு, இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே இது க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இங்கே பை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் போகணும், இல்லை ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். வச்சா மட்டும்தான் இது வந்து ஃபர்தராக வந்து மேலே போகும். ஓகே, அப்போ இது எவ்வளோ தூரம் போகும்னா, இங்கே வந்து ஒரு ஒயிட் கேண்டில் ரீசெண்டாக இங்கே வந்து ஒயிட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் வந்து டார்கெட்டாக இருக்கும். அப்போ வந்து நாளைக்கு வந்து என்ன மாதிரியான சினாரியோ, இப்போ எலெக்ஷன் நியூஸ் வருது அது இதுன்னா கூட
24,341. 24,341ங்கிறது மேக்சிமம் போய் இங்கே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லஸ் வந்து இது இந்த வெள்ளிக்கிழமையோட ஹையை வந்து அது ஒரு பாயிண்ட் கட் பண்ணணும். இல்லை ஒரு கேண்டில் போச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டார்கெட் வந்து 334 டார்கெட் கட்டாயம் போகும். இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனால் எனக்கு இங்கே பை வரும். ஓகேயா? இந்த பை வந்தோடனே இதுக்கு மேலே இந்த பை வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு பாயிண்ட் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இன்கேஸ் வந்து நாளைக்கு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,609 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த இது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. நாளைக்கு ஒரு கேப் அப் வந்துச்சு, இல்லை டைரெக்டாக இங்கே போய் டச் பண்ணுச்சு அப்படின்னா அங்கேருந்து செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லஸ் வந்து இது சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டலுக்கு மேலே, அதாவது இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே 24,614 600ன்னு வச்சுக்கோங்க, 24,600 அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு மேலே அட்லீஸ்ட் க்ளோஸ் வைக்கணும். இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே 23,380 மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது டார்கெட்டாக போகும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து திருப்பியும் கீழே வரும். ஓகேயா? அப்போ வந்து வித்தின் இந்த ரேஞ்ச் என்னன்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 24,590 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிதான்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓவராலாக என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஒயிட் கேண்டலுக்குள்ளே வந்து அது ட்ராவல் ஆகும் க்ளோசிங். அப்போ வந்து இந்த ஒயிட் கேண்டலுங்கிறது ஆல்ரெடி வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வாரத்தோட கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பேங்க் நிஃப்டியில் வந்து போன வாரத்தோட கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்போ நிஃப்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்துருச்சுன்னா, இந்த ஒயிட் கேண்டில் வந்து ஃபர்தராக வந்து டவுன் சைடு வர்றதுக்கு இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஃபர்தராக இந்த லெவலை கட் பண்ணி அது க்ளோஸ் பண்ணிச்சுன்னா திருப்பி வந்து மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லஸ் வந்து இந்த இடத்துல சைட்வேஸோ மேலே போய் க்ளோஸ் ஆகுறதோ கீழே போய் க்ளோஸ் ஆகுறதோ பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அன்லஸ் வந்து அடுத்த வாரம் இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும். இப்போ விக்கு கூட இப்படி வைக்கலாம், விக்கு போய் இவ்வளோ தூரம் கூட இப்படி வைக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே அடுத்த வாரம் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக வந்து மேலே அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் போயிட்டு திருப்பி க்ளோஸ் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து டெய்லியில் இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு அதிகபட்சம் போணுச்சுன்னா ட்ராவல் ஆகிறது இவ்வளோ தூரம் ஆகும். இதை கட் பண்ணாதான் இங்கே வந்து 24,600 அந்த ரேஞ்செல்லாம் இப்படியே கட் பண்ணி அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 2 நாள் 3 நாளில் திருப்பியும் இந்த ரேஞ்சை வந்து தொடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ வீக்லி பார்த்தாச்சு, மந்த்லி டெய்லி எல்லாம் பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் நான் நார்மலாக யூஸ்வலாக பார்ப்பேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த செல் ஆனது வந்து எது வரைக்கும் நம்ம செல்லை வந்து ஹோல்ட் பண்ணணும். இப்போ ஓகே, செல்லு வந்துடுச்சு, இதை வந்து நான் எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் எங்கே வருதோ அங்கே மட்டும்தான் எக்ஸிட் பண்ணணும். இப்போ அங்கேருந்து செல் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பைக் கொடுத்துச்சு. அப்பயே சொன்னேன், இது 24,000 போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இமீடியட்டாக போகாது. போனால் என்ன போனாலும் திருப்பி கீழே வந்துடும். ஒரு 3 ஹவர்ஸில் மேலே போனது அப்படியே ரிஜெக்ட் ஆகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அது திருப்பி கீழே வந்து இந்த ஒயிட் கேண்டில் வந்தது பாருங்க, இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இது. அப்போ வந்து இது வந்து வியாழக்கிழமை வந்தது. ஓகேயா? வியாழக்கிழமை 12:30 மணி சொல்லியிருந்தேன், அந்த கடைசி கேண்டலுக்கு முதல்ல. அப்போ இந்த கேண்டலோட லோயோ இது கட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் சைட்வேஸ். அது 15 மினிட்ல காட்டுறேன்.
இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா டார்கெட் வந்து எனக்கு எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து போயிடுச்சு. அப்போ இந்த இங்கேருந்து நம்ம ஷார்ட் பண்ணது இங்கே தான் கன்ஃபார்ம் ஆச்சு. செல் சிக்னல் வந்துச்சு. இந்த செல் சிக்னல் எவ்வளோ தூரம் வரும்? இங்கே வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அந்த ஒயிட் கேண்டில் எப்போ வருதோ அப்போ தான் எக்ஸிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அது வந்து மேலே கட் பண்ணுதா, கீழே கட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒயிட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் இது மேலே கட் பண்ணுதுன்னா நீங்கள் இங்கே வெளியில் வரலாம். இல்லை இங்கே வெளில வந்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ தூரம் வந்திருந்தா கூட இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேயா? இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே ஒரு இது க்ளோஸ் பண்ணாலும் இது வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது வந்து பயங்கர அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த லாஜிக்கை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் மிக மிக குறைவு. ஓகேயா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? இப்போ இந்த 3 ஹவர்ஸில் இதுக்கு மேலே அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் எங்கே வந்திருக்கும்? இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோ வந்திருக்கணும். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டிலோட ஹை வந்துடணும். அப்படி இல்லைன்னா பாடி. ஓகே, இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட நான் டெலீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இது வந்து டார்கெட்டாக வந்திருக்கணும். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எல்லாம் வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மேஜராக வந்து பார்க்குறது இந்த கேண்டிலோட லோ ஹை தான் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். இது வந்து ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட் டார்கெட் இது. அப்போ இந்த லோ வந்து டச் பண்ணது அந்த கடைசி 15 மினிட் கேண்டில் அந்த 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வரல. அப்போ வந்து இது வந்து பயங்கர சப்போர்ட்டில் இருக்குது. இந்த வேல்யூங்கிறது வரேன் வரேன் வரேன். சரி, அப்போ வந்து இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் நாளைக்கு வரணும். ஓகே, இந்த பாயிண்ட்டுங்கிறது நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி தொட்டுரும். ஏன்னா இந்த கேண்டலுக்கு மேலே இது க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா 23,992 24,000 வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு தொடும். ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு 15 மினிட் போட்டிருக்கு. 15 மினிட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட சொன்னேன் நினைக்கிறேன், ஒரு எஸ்டிடியில் சொன்னேன். ஓகே, இந்த ஏரியா வந்து ஒரு லைன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு 23,358. ஓகே, அந்த 23,358க்கு கட் பண்ணி அது வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணணும். இதை மேலேயும் கட் பண்ணாது, இந்த கேண்டிலோட லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் வைக்காது. இங்கே தான் வந்து க்ளோசிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல வந்து இமீடியட்டாக இந்த 15 மினிட்டை இது மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த 15 மினிட்டும் 3 ஹவர்ஸும் ஒரே கேண்டில். ஓகேயா? இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து ஒரே டைம் ஃப்ரேமில், சாரி ஒரே வேல்யூவில் அந்த 15 மினிட்டும் 3 ஹவர்ஸும் வந்ததுனால இந்த ஸ்பைக் வந்து வந்தது. ஓகே, அப்போ 24,000 வரும் அப்படிங்கிறது வந்து போன இடத்துல சொன்னேன். அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக அதை ரீடெஸ்ட் பண்ணும். இந்த ஒயிட் கேண்டிலுக்கு இந்த ஒயிட் கேண்டிலை ஒரு வாட்டி டச் பண்ணும், இந்த ஒயிட் கேண்டில் ஒரு வாட்டி டச் பண்ணும். ஏன்னா இங்கேருந்து இது மேலே போனது இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இது எப்போ கட் பண்ணுதோ அந்த இடம் தான் திருப்பியும் டார்கெட். அப்போ அதனால தான் 24,000 அட்லீஸ்ட் மினிமம் வந்து அது வரும் அப்படிங்கிறத சொன்னது. அப்போ இது கீழே விழுந்தது இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இங்கே வரும்போது அந்த ஒயிட் கேண்டிலை வந்து புக் பண்ணணும். சாரி, அந்த ஃபுட் சைடு எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் வெளியில் வரணும். அப்போ வந்து இங்கே கூட வெளியில் வந்திருக்கலாம். இல்லை நான் இந்த ஒயிட் கேண்டில் வந்தோடனே சைட்வேஸ் போட்டால் வெளில வந்தேன்னு சொன்னால் கூட திருப்பி இதுக்கு மேலே என்ட்ரி அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, அப்போ இதோட இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் என்னன்னா இது.
இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த லெவல் போகும். ஓகே, அப்போ எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வருதோ அப்போ நீங்கள் இங்கே புக் பண்ணலைன்னா கூட இந்த இடத்துல உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அதாவது இந்த ப்ரைஸ்க்கு மேலே போச்சுன்னா உன்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அப்போ இந்த இடத்த வந்து ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒயிட் கேண்டில் அப்பயே உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துடும். இந்த ப்ரைஸை வந்து டச் பண்ணுது அப்படின்னா ஒரு ஒயிட் கேண்டில் வந்துடும். இதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே இது க்ளோஸ் ஆச்சுன்னா டார்கெட் வந்து இதை டச் பண்ணிடும், இதை டச் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த 24,000 நோக்கி அது போயிட்டுருக்கு. ஓகேயா? அப்போ வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எந்த பயமும் இல்லாமல் வந்து நீங்கள் போகிறதுக்கு இது ஒரு நல்ல டூலாக இருக்கும். இந்த டூலை பற்றி நான் ஃபர்தராக வந்து பேசுகிறேன். நான் இப்போக்கே வந்து வீக்லியில் பார்த்தாச்சு, மந்த்லியில் பார்த்தாச்சு, 3 ஹவர்ஸ் 3 மந்த்தில் பார்த்தாச்சு. அப்போ வீக்லியில் இப்போ வந்து இந்த ரேஷியோ அப்படிங்கிறது, இந்த ரேஞ்சுங்கிறது இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே வந்து 24,000 ஒரு வாட்டி கண்டிப்பாக அது தொடும். அந்த 15 மினிட்ல உங்களுக்கு காமிச்சதில் அதை வந்து இந்த இடத்துல ஒரு லைனை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வரும். மொத்தம் 3 கேண்டில் வந்து ஹையில் உங்களுக்கு பார்த்து அடுத்த வார கேண்டிலுக்கும் இது வந்து பெரிய கேண்டிலாக வச்சுச்சுன்னா அதுக்காக லைன் வந்துடும். இப்போ வந்து ஏன் வரல அப்படின்னா அடுத்த வார கேண்டில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இருந்தால் அங்கே ஒரு லைன் வரும், இதுக்கு கீழே இருந்தால் இங்கே ஒரு லைன் வரும். அப்போ எந்த லைன் பெரிய லைனும் இப்போக்கே வந்து ரெஃபரன்ஸ் கேண்டில் இதுதான். ஸோ எனவே உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.